மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கிளாம்பாக்கம் பகுதியில் சென்னையின் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் நிலத்தின் விற்பனை மதிப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டு வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் கொண்டுவரப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் பலத்த எதிர்ப்புக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகின. ஆனால் காலப்போக்கில் அதன் நன்மைகளை உணர்ந்து வரவேற்பு கொடுத்ததும் இங்கே நிகழ்ந்தது. அப்படியாக நிறுவப்பட்ட ஒன்றுதான் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். புதிதாக துவங்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து நாள்தோறும் 2000 பேருந்துகள் வரை இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கின்றது. அடுத்த 6 மாதத்தில் ரயில் சேவையும் தொடங்கப்படும் என அரசு தரப்பு உறுதியளித்துள்ளது. புதிய பேருந்து நிலையத்தின் வருகையும் அரசின் இந்த நம்பிக்கை வார்த்தையும் சுற்றுவட்டார பகுதிகளின் வேகமான வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளன. சொற்பமாக இருந்த நிலத்தின் விலையானது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. இப்போ கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அப்படியே வெளியில் நடமாட்டம் ஆடுறாங்க. ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் நிறைய இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி தான். பார்த்திங்கன்னா கடை வாடகைலாம் பார்த்திங்கன்னா கூட எங்களால் ஃபஸ்ட்டு 3000 கொடுத்துருந்தது இப்போ 10,000 15,000 அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி 10க்கு 10 வச்சு கேட்குறாங்க. மெப் சிப்காட், சிறுசேரி சிப்காட், ஒரகடம் சிப்காட், மறைமலை நகர் சிப்காட் ஆகியவை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்குள் அமைந்துள்ளன. புதிய பேருந்து நிலையத்தின் வருகையால் இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் சொந்த வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இங்கே நியர்பை பார்த்திங்கன்னா ஊரப்பக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா 3000 3500 விற்ற இடம்லாம் இன்றைக்கி 6000 ஸ்கொயர் ஃபீட்டு வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த 6000 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குறதுக்கு மக்கள் இருக்காங்க, ஆனால் இடம் இல்லை. டெவலப்பிங் நல்லா இருக்குது. அப்பார்ட்மெண்ட் வந்துலாம் பார்த்திங்கன்னா 3000 3500 விற்றதெல்லாம் இன்றைக்கி 5500 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட விற்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இப்போ ஊரப்பாக்கத்தில் வந்து சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி இல்லை சொந்தமாக ஃப்ளாட்ஸ் ரெடியாக இருக்கிறது எல்லாமே வந்து வாங்கி இங்கேயே வந்து குடி வரலான்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க. பட் தற்போது சிறு வணிக வளாகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு உருவாகி வருகின்றன. இது சாதகமான அம்சமாக இருந்தாலும் உள்ளூர் வணிகர்களை பாதிக்கும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் வந்திருக்கு. ஆனால் வணிக நிறுவனம் வந்ததுனால ஊர் பெருசாக இருக்குது, எல்லாமே டெவலப் பண்ணி தான் வாடகைகள் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காரணத்தை வச்சு ஊர் முன்னேற்றத்தை வச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுடைய சிறு வணிகர்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு பெரிய அளவில் அந்த அளவுக்கு மார்ஜின் இல்லை. இப்போ இப்பகுதியில் குடியேறும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் வீடுகளின் வாடகையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. 3000 ரூபா போன வீடு வாடகைலாம் வந்து இப்போ 6000 7000 வாடகை போகுது. லேண்டுகளும் அதேமாரி 1000 ரூபா 1500 இருந்தது, 6000 7000 வாடகை ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டே ஏறி போச்சு. பேருந்து நிலையம் எதிரே 5 திரைகள் கொண்ட மிகப்பெரிய திரையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. அதே போல தொல்லியல் துறை சார்பில் கண்காட்சி அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. நட்சத்திர ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், தங்கும் விடுதிகள், கடைகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. கிடுகிடு வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கும் கிளாம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் முறையான கட்டுமானங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நியாயமான விலையை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் செய்தியாளர் நவீன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.